போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னாக்க பாகக்காயை வச்சு செய்யக்கூடிய ஒரு பிட்லை, அதாவது ஒரு சாம்பார்னு சொல்லலாம். இது பிட்லைங்கிறது கன்னடக்காரங்கள் வந்து அந்த மாதிரி பாகக்காய் பிட்லைன்னுவாங்க. நம்ம பாகக்காய் சாம்பார்னு சொல்லலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு முழு பெரிய பாகக்காய், புளி வந்து வெந்நீர் கொதிக்க வச்சு ஊற வச்ச புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு, அப்புறம் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருள் என்னன்னு பார்க்கலாம். தனியா 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம், மிளகு ஒரு டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், 6 வரமிளகாய், தேங்காய் கொஞ்சம் ஒரு 1/4 மூடி அளவுக்கு, அப்புறம் தக்காளி பழம் 1. இப்போ இதெல்லாம் வந்து பொன்னிறமாக வாணலியில் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி விட்டு பாவக்காயை போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். நல்லா வெந்த பின்னாடி இப்போ இந்த ஒரு பக்கம் வந்து மசாலா ஐட்டங்களெல்லாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஆறின பின்னாடி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாவக்காய் வந்து கொதித்த பின்னாடி புளியை நல்லா வடிகட்டி அந்த பாவக்காய் வேக வச்ச தண்ணியில் சேர்த்துடணும். சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் அந்த புளி வாசனை போகிற வரலும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு கலவையை அதில் சேர்த்து விடணும். சேர்த்துட்டு அப்புறம் நம்ம மசாலா பொன்னிறமாக வறுத்து எடுத்த மசாலாவை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்த பின்னாடி, புளி தண்ணியெல்லாம் கொதித்து வந்த பின்னாடி நம்ம அந்த பருப்பெல்லாம் கொட்டி அதை ரெடி பண்ண பின்னாடி ஒரு நல்ல நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கலவையை அதில் சேர்த்துறோம். சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா சேர்த்தாப்பில் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் அதில் சேர்த்துக்கணும். கொதிக்கிறப்ப சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் கொதித்து வர்ற டைமில் அதில் போடணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலக்கி அந்த குழம்புல ஊற்றுற டைமில் கொஞ்சம் கெட்டியாயிரும். கெட்டியான பின்னாடி நல்லா ஓரளவுக்கு பதத்துக்கு வந்த பின்னாடி இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்ச பின்னாடி ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய் போட்டு தாளித்து பொன்னிறமாக வறுத்து அந்த வறுத்த கலவையை பிட்லையில் கொட்டி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடணும். இதுதான் வந்து பாகக்காய் பிட்லைன்னு பேர். இது வந்து நம்ம சமையலுக்கு சாம்பாராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துட்டோம்னா சுகர் லெவலை ரொம்ப ஏறாமல் ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும். இது நிறைய இரும்புச்சத்து இருக்குது, இதில் அமினோ ஆசிட் இருக்குது, அப்புறம் வந்து கால்சியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது. அதனால் இது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால் வந்து இது வந்து அனைவரும் எல்லாரும் சுகர் பேஷண்ட்டுன்னு இல்லாமல் எல்லாருமே வந்து ரெகுலராக ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை குறைஞ்சபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது எடுத்து பயன்படுத்த தொடங்குறப்ப உடல் ஆரோக்கியம் வந்து நமக்கு மேம்படும். ரொம்ப வந்து நம்ம வைத்தியத்துக்கு செலவு பண்ணாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு நம்ம உபயோகப்படுத்துகிறப்ப